பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க சேவிங் பண்றது உண்டா? அதாவது சேர்த்து வைக்கிறது உண்டா? சேமிப்பு சேமிப்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில தவறு பண்ணுகிறோன்னு அர்த்தம். சேர்த்து வைக்கணும். சிலர் சேமிப்பே இல்லாமல் எல்லாத்தையும் செலவு பண்ணி தீர்த்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை சேமித்து வைக்கணும். அது நம்முடைய பிற்காலத்துக்கு சில நெருக்கடியான சூழ்நிலைக்கு உதவும். பிள்ளையுடைய எதிர்காலத்திற்கு கூட அது உதவி செய்யும். ஒரு சமயம் ஒரு தகப்பனார் வந்தார். மகளுக்கு கல்யாணம், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. சரி, ஒரு உட்கார வைத்து பேசினேன். எப்போ கல்யாணம், எல்லா விவரங்களும் விசாரித்தேன். சரி, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் கேட்டு பேசிட்டு, நீங்கள் உங்களுடைய மகளுடைய திருமணத்துக்கு எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறீங்க, மீதி எவ்வளோ தேவை இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே சேர்க்கலைன்னு சொன்னார். அப்போது தன்னுடைய மகளுக்காக, தனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவளுக்கு ஏற்ற காலத்தில் திருமணம் பண்ணணும், மாதம் ஒரு 500 போட்டால் கூட எவ்வளோ சேர்ந்துருக்கும், அந்த உணர்வே இல்லை. சேமித்து வைக்கலாம் சொன்னேன். உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். நீங்கள் உங்களுடைய மகளுக்கு உழைத்து சேமித்து வைத்திருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது, உதவி செய்யுங்கன்னா நான் செய்யலாம். ஒன்றுமே சேமித்து வைக்காத ஒரு ஆளுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். ஆண்டவர் என்னை அனுமதிக்கலை, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் கூட அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். அப்போ உங்களிடத்தில் என்ன இருக்குது அது கொண்டு வாங்கன்னு கேட்குறார். உன்கிட்ட இருக்கிறத நீ கொண்டு வந்தால் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ. அப்போ நீங்கள் சேமித்து வைக்காமல் அப்பப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. சேமித்து வைக்கிறது எங்கே சேர்த்து வைக்கிறது? பூமியில் சில காரியம் சேர்த்து வைப்பாங்க. சிலர் ஓவராக அதிகமாக பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து 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 வச்சு வீட்டுக்கு மேலே வீடு, நிலத்துக்கு மேலே நிலம், தங்கத்துக்கு மேலே தங்கம் வாங்கி குவிச்சு வச்சுருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? ஆனால் ஏழை மக்கள் நம்முடைய தேவைக்காக, நம்முடைய தலைமுறைக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது நல்லது. மற்றபடி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. மத்தேயு 6:20 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறார். பரலோகத்தில் ஒரு பேங்க் இருக்குது. அங்கே போட்டு சேமித்து வச்சிங்கன்னா திருடர்கள் திருட முடியாது, அங்கே நஷ்டமடையாது, பத்திரமா இருக்கும். அது எப்படிங்க போட்டால் திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு கர்த்தருக்கென்று அவருடைய சுவிசேஷ ஊழியத்திற்கென்று கொடுப்பீங்கல்ல, பரலோகத்தில் உங்கள் கணக்கில் அது குறிக்கப்பட்டு எழுதி வைக்கப்படும். பிலிப்பியர் 4 பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். பரலோகத்தில் உங்களுடைய பலன் பெருகும்படிக்கு நான் இதை செய்தேன். உங்களுடைய பலன் பெருகும் என்பதாய் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்த உங்களுடைய பலன் பரலோகத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கும் போது, அவர் ஏழைகளுக்கு மிகுந்த தானம் தர்மம் செய்து கொண்டு வந்தார். தனக்கே நீ சேர்த்து சேர்த்து சுயநலம் வைக்காம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்தார். அது பரலோகத்தில் அவர் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு சுயநலம் இல்லாமல் உதவி செய்ததுனால பரலோகத்தில் கணக்கில் வைக்கப்பட்டோன்னு ஆண்டவர் பார்க்குறார். பரலோகத்தில் ஒரு மனுஷனுடைய கணக்கில் பலன் பெருகி கொண்டே யார் இந்த மனிதன்? கொர்நேலியு, ஒரு ரோமன், ஏழைகளுக்கு இவ்வளவு நன்மை செய்கிறான். ஆண்டு ஒரு தேவதூதனை அழைத்து அனுப்புகிறார். உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் பரலோகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்தது என்று. அப்போ நம்ம செய்கிற தான தர்மம் கூட பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாய் நினைப்பூட்டுதலாக செல்லுகிறாரு. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் போதும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் போதும் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கப்படுகிறது. அதற்கேற்ற பலனை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் தருவார். நீங்கள் ஒரு இக்கட்டான தேவையில் கஷ்டப்படும் ஒரு ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது தேவன் அதை நினைத்தருளி உங்களுடைய தேவையை சந்திப்பார். 2வது, பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது அதுக்கான மிகுந்த பலனை காண்பீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்களா? பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் இருக்குதா? யோசித்து பாருங்க. யாருக்கும் நான் பைசா கொடுப்பதில்லை, ஊழியத்துக்கும் கொடுப்பதில்லை, ஏழைகளுக்கும் கொடுப்பதில்லை. உங்களுக்கு பொக்கிஷம் இல்லை. நீங்கள் அவசரத்தில் தேவைக்கு கேட்கும்போது உங்கள் கணக்கில் அங்கே பணம் இல்லாதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. பரலோகத்தில் போய் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண முடியாது. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க
உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றையிலிருந்து அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி, நான் பரலோகத்தில் என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கிருபை தார் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கப்பட நான் கை நீட்டி கொடுக்கணும் தாராளமாய். ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அதை செய்ய ஆரம்பிங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியாக இருப்பது மாத்திரம் அல்ல, இம்மையிலும் அதற்கேற்ற பலனை தேவன் அருளை செய்வார். அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, பரலோகத்திலே என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சுவிசேஷ வேலைக்காகவும் ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தாராளமாய் கொடுக்கும்படி என் கரத்தை ஆசீர்வதியும். அந்த இருதயத்தை எனக்கு தாரும். பரலோகத்தில் என் பொக்கிஷம் அதிகமாயிருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.